இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ஓகே, இப்போட்டு 18th centuryயில் மேப் பார்க்குறீங்க, இப்போவும் மேப் பார்க்குறீங்க. அப்போது வந்து நேஷ்னல் ஸ்டேட் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க நேஷ்னல் ஸ்டேட் எதுவுமே அந்த 18th centuryயில் வந்து கிடையாது. ஓகே, ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து எப்படி டிவைட் ஆகிருக்குன்னா கிங்டமாக டிவைட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டுச்சீஸ் அண்ட் கேட்டோன். ஓகே, இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும். தோஸ் ரூலர்ஸ் ஹேட் தேர் ஆட்டோனமஸ் டெரிட்டரி. இந்த ஒவ்வொரு ரூலர்ஸ்க்கும் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு டெரிட்டரி வந்து இருக்கும், நிலப்பரப்பு இருக்கும், அதில் அவங்க ரூல் பண்ணிப்பாங்க. கிங்டம் கீழே டச்சஸ் அப்படிங்கிறது வந்து கிங்கு கீழே ஒரு வேலை மீன்ஸ் அவரோட பவர் வந்து கிங்கு கீழே இருக்கும். கேட்டூன் அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஸ்டேட். இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுகான்னு பிரிக்கிறோமோ அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அந்த டெரிட்டரியை கேட்டூன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து 26 கேட்டூன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் யூரோப் ஆர் அண்டர் த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கிஸ் வித்தின் த டெரிட்டரிஸ் ஆஃப் விச் லிவ் டைவர்ஸ் பீப்புள். ஓகே, ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா மொனார்கி கண்ட்ரோலில் நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு என்ன பண்ண முடியும்னா பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு காமன் ஐடென்டிட்டி இல்லை காமன் கல்ச்சர் எதுவுமே இல்லை. ஓகே, அவங்க பேசுகிற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் எத்தனிக் குரூப்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த தட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது, இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதில் காமனாக எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, ஹேசன்பர்க் எம்பையர் அப்படிங்கிற ஒரு எம்பையர் கீழே அவங்க எங்கே ரூல் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரியா, ஹங்கேரியில் வந்து ரூல் பண்ணுறாங்க. ரூல் பண்ணும்போது அவங்க ஒரு பேட்ச் ஒர்க்னால் இப்போ ரோட்டில் வந்து சில இடத்துல டேமேஜ் இருக்கும், மொத்தமாக ரோடு போடுறதுக்கு போல் அங்கங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பேட்சை மட்டும் வந்து ஒர்க் பண்ணி மூடி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஆல்பைன் ரீஜன்ஸ், ட்ரையால், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாண்டு. ஓகே, இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா அந்த ஆஸ்திரியா, ஹங்கேரியோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பொஹீமா வேர் ஆரிஸ்டோக்ரஸி வாஸ் ப்ரீடாமினென்ட்லி ஜெர்மன் ஸ்பீக்கிங். இப்போ மேலே பார்த்த அந்த 3 இடத்துலையும் வந்து அரிஸ்டோக்ராசி அப்படின்னா ஹையர் கிளாஸ் பீப்புள். அவங்க என்ன பேசுவாங்கன்னா ஜெர்மன் மொழி வந்து பேசுவாங்க. ஓகே, லம்போடியா, வியட்டியாவில் பார்த்தீங்கன்னா இட்டாலி பேசுவாங்க. ஹங்கேரியில் வந்து பாதி பாப்புலேஷன் வந்து மைகர் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. மீதி உள்ளவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயலக்ட் அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. தென் கேல்சியாவில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராசி என்ன பேசுவாங்கன்னா பாலிஷ் பேசுவாங்க. ஓகே, மெயினாக அந்த 3 டாமினன்ட் குரூப்பை தவிர்த்து அந்த அவங்க ஆஸ்திரேலியா, ஹங்கேரியோட எம்பையரில் நிறைய மக்கள் எதில் இருந்திருக்காங்கன்னா விவசாயம் செய்கிற மக்கள் வந்து வேலை பார்த்து இருந்திருக்காங்க. ஓகே, அதுவே பொஹீமா, சால்வோக்ஸ் வந்து நார்த்தில் இருக்காங்க. சால்வன்ஸ் வந்து கரிலோவில் இருந்திருக்காங்க. காரட்ஸ் டு சவுத்து, ரோமன்ஸ் டு ஈத் இன் ட்ரைசில்வேனியா. இதெல்லாம் ஏரியா, அந்தந்த ஏரியாவில் இந்த மக்கள் இருந்திருக்காங்க. ஓகே, சச் டிஃப்ரென்ஸ் டிட் நாட் ஈஸிலி ப்ரொமோட். இந்த அளவுக்கு ஒரு வேறுபாடு இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஒற்றுமை, பொலிட்டிக்கல் ஒற்றுமை, அரசியல் ரீதியான ஒற்றுமை வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்படி இருந்தும் இந்த ஒன்லி டை பைண்டிங். ஓகே, இவ்வளோக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு அப்படின்னா இவங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஒரே எம்பையர் கீழே இருக்கிறாங்கிற ஒரே ஒரு ஒற்றுமை மட்டும் தான் அவங்களுக்கு உண்டு. The only tie binding the diverse group together was common alliance to the empire. ஓகே, இவ்வளோ பிரச்சனை இருந்தும் எப்படி இந்த மக்கள் வந்து நேஷனலிசம் அப்படிங்கிற ஐடியா வந்து கொண்டு வராங்கங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். How did nationalism, the idea of national state emerge? Aristocracy and the new middle class. Aristocracy அப்படின்னா upper class people. ஓகே, socially and politically landed aristocracy was dominant class on continent. இந்த இடத்துல காண்டினென்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாமே யாரை பற்றி பார்க்குறோன்னா யூரோப் பற்றி தான் பார்க்குறோம். அப்போ யூரோப் அப்படிங்கிறது தான் இங்கே காண்டினென்ட்டாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க லேண்டட் அப்படிங்கிறது அவங்க சொந்தமாக நிலம் இருக்கும். ஓகே, மெம்பர் ஆஃப் திஸ் கிளாஸ் வாஸ் யுனைடெட் பை காமன் வே ஆஃப் லைஃப். அப்போ அரிஸ்டோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்பையர்கில் வேலை இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்லேயும் அரிஸ்டோக்ரஸி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு காமன்னஸ் வருது அப்படின்னா அவங்க எல்லாத்துட்டையுமே லேண்ட் இருக்கும், அதை வச்சு அவங்க ஒரு காமன்னஸை வந்து கொண்டு வராங்க. டிஃப்ரெண்ட் டிவிஷனாக இருந்தாலும், ரீஜனல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு காமன் வே எப்படி இணைக்குது அப்படின்னா அந்த லேண்டை வச்சு அவங்கெல்லாம் காமனாக ஒரே இதுக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு வந்து கண்ட்ரி சைடு என்ன சொல்ல வில்லேஜ் உள்ளேயும் சரி, டவுன் சைட்லேயும் சரி நிறைய ஹவுசஸ்ஸு, எஸ்டேட்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழி தான் பேசுவாங்க. ஓகே, டிப்ளமசி அப்படின்னா ஒரு கெத்தாக இருக்கிறதுக்காக ஃப்ரெஞ்சு மொழி தான் பேசுவாங்க. அவங்க ஃபேமிலிஸ்க்கு இடையில் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க.
த பவர்ஃபுல் அரிஸ்டோக்ரஸி வாஸ் நியூமரிக்கலி ஸ்மால் குரூப். ரொம்ப கம்மியான மக்கள் தான், ஆனால் அவங்க பவர் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அந்த இடத்துல யாரோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஃபார்மர்ஸோட பாப்புலேஷன் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். டு த வெஸ்ட் த பல்க் ஆஃப் லேண்ட். ஓகே, வெஸ்ட்டில் நிறைய லேண்டை யார் வந்து விவசாயம் பண்ணுறோன்னா டெனட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஹூ லிவிங் ஃபார் ரெண்ட். அந்த நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ரெண்ட்டுக்கு வாங்கி அதில் விவசாயம் பண்ணுவாங்க. ஸ்மால் ஓனர்ஸு. ஓகே, இன்னொருத்தவங்க வந்து சின்ன சின்ன நிலத்தை அவங்களே ஓனர்ஸாக இருப்பாங்க, அவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க. அதுவே ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய எஸ்டேட்டாக இருக்கும். அந்த எஸ்டேட்டில் அந்த ஓனர்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அது வேலை பார்க்குறதுக்கு நிறைய அடிமைகளை வந்து வச்சுருப்பாங்க. செல்ஃப்ஸ்னால் அடிமை, பாண்டட் லேபர் மாதிரி. இன் வெஸ்ட் அண்ட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் யூரோப் த growth ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரொடக்ஷன் ட்ரேட் மீன் growth ஆஃப் டவுன்ஸ் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிளாஸ் ஹூ எக்ஸிஸ்டன்ஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ஃபார் த மார்க்கெட். வெஸ்ட்லேயும் சென்ட்ரல் யூரோப்லையும் என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அப்படியே ட்ரேட் எல்லாம் வந்து அந்த க்ரோத் ஆகிறனால அதை சுற்றி டவுன்ஸ் வந்து உருவாகுது. டவுன்ஸும் க்ரோத் ஆகுது. அப்போ டவுன்ஸ் க்ரோத் ஆகும்போது டவுன்ஸில் வந்து மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா புதுசாக ஒரு கிளாஸு, அந்த கமர்ஷியல் கிளாஸ். அவங்க எது மூலமாக வெளியே தெரிகிறாங்கன்னா ப்ரொடக்ஷன், என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி லாபம் ஈட்டுறதுக்காக ஒரு கிளாஸ் வருது. அந்த கிளாஸுக்கு பேர் தான் கமர்ஷியல் கிளாஸ். அப்போது தொழில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் எங்கன்னா இங்கிலாந்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th century ஸ்டார்ட் ஆகுது. பட் இன் ஃப்ரான்ஸு அது மாதிரி ஜெர்மனியில் ஒரு சில பகுதியில் வந்து அது எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, 19th century தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நியூ சோஷியல் குரூப்ஸ் கேம் டு பீன் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். அப்போது இண்டஸ்ட்ரிலாம் வருது. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து மக்கள் தேவை. அவங்க யார் அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்னு ஒருத்தவங்க வராங்க. அதுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளில் யாரெல்லாம் வருவா அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஓகே, தொழிலதிபர்கள் வராங்க, பிஸ்னஸ்மேன் வராங்க, ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் ஹேஸ் குரூப்ஸ் வேர் ஸ்மாலர் இன் நம்பர் டில் லேட் 19th century. சென்ட்ரல்லையும் ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் வந்து பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. எப்போ வரைக்கும், 19th century வரைக்கும் கம்மியாக தான் இருக்காங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இட் வாஸ் அமாங் எஜுகேட்டட் லிபரல் மிடில் கிளாஸ். த ஐடியாஸ் ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி ஃபாலோயிங் அபலேஷன் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் ப்ரிவிலேஜ் கெயின்டு பாப்புலாரிட்டி. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் யூனிட்டி, இந்திய ஒரு நேஷ்னல் யூனிட்டி வேணும் அப்படின்னா அரிஸ்டோக்ராட்டிக் ப்ரிவிலேஜ், ஓகே, ஹை கிளாஸ் அப்பர் கிளாஸ் மிடில் பீப்புளுக்கு இருக்கிற நிறைய சலுகைகளை வந்து என்ன பண்ணணும், அது மூலமாக தான் அவங்க வந்து பாப்புலாரிட்டியாக தெரியுறாங்க. அதை வந்து கேன்சல் பண்ணால் மக்கள் மத்தியில் என்ன கிடைக்குன்னா ஒரு யூனிட்டி வரும். ஓகே, அந்த எஜுகேட்டட் பீப்புள் மத்தியிலும் இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள் மத்தியில் ஒரு யூனிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வாட் டிட் லிபரல் நேஷனலிசம் ஸ்டாண்ட் ஃபார்? The ideas of national unity in early 19th century of Europe. ஓகே, அப்போது அந்த டைமில் வந்து நேஷ்னல் யூனிட்டி எப்படி ஐடியாஸ் வச்சுருக்காங்கன்னா இது ஈக்குவல் டு ஐடியாலஜி ஆஃப் லிபரேஷன் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ லிபருங்கிற வேர்டு வந்து லெத்தின்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. லிபர்னா ஃப்ரீன்னு அர்த்தம், லிபரேஷன் ஆஃப் ஃப்ரீடம். ஃபார் நியூ மிடில் கிளாஸ் லிபரேஷன் ஸ்டூட் ஃபார் ஃப்ரீடம் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் லா. அப்போ மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் லிபரேஷன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ரீடம் வேணும், அவங்க எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம். ஓகே, இட் எம்பசைஸ் த கான்செப்ட் ஆஃப் கவர்மெண்ட் பை கன்சர்ன். அவன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து யார் மூலமாக ஃபார்ம் பண்ணணும்னா பீப்புள் மூலமாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிபரலிசம் ஹேஸ் எண்ட் ஆஃப் ஆட்டோக்ரஸி. ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா மொனார்க்கியல் ரூலை தூக்கி போட்டால் தான் எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். கிளரிக்கல் ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஒரு இடத்துல பறக்கிறனால அவங்க ஒரு சில சலுகைகள் இருக்கும், அதை வந்து தூக்கி போடணும். அது மாதிரி கான்ஸ்டியூஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட். ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா இப்போ கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, 30 பேருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு பதிலாக அவங்க சார்பாக வந்து போய் பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம எம்பி எம்எல்ஏ வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்கிறோம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்க போய் பார்லிமெண்ட்டை போய் பேசுவாங்க. அப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து வேணுங்கிறாங்க. சரியா? 19th century லிபரல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வயபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் ஒரு சொத்து வச்சுருக்கீங்க, ஒரு வீடு வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் வந்து உங்கள் வீட்டை அடித்து பிடிங்கி வாங்கிட்டு போகிறான். அப்படி வாங்கக்கூடாது, வாங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. ஓகே, அது மாதிரி எல்லோரும் ஈக்குவல் டு பிஃபோர் லா, எல்லோரும் வந்து சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான். ஆனால் யூனிவர்சல் சஃப்ரேஜ்னு வரும்போது அந்த கான்செப்ட் வந்து அடிபட்டு போகுது. ஓகே, அப்போது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனரிஸை பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன் லிபரல் டெமோக்ரஸி என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஓட்டு டு கெட் எலெக்டட் ஃபார் கேரண்டட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ஓயிங் மென். ஒருத்தர் ஓட்டு போடணும் அப்படின்னா அவருக்கு 25 வயசு ஆகணும், ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும்தான் அவரால் ஓட்டு போட முடியும். மென் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி, ஆண்கள் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எல்லா உமன்ஸ்க்கும் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. ஒன்லி ஃபார் ப்ரீஃப் பீரியட், கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஜாக்கபின் டிட் ஆல் அடல்ட் மேல்ஸ் என்ஜாய் சஃப்ரேஜ். ஒரு கொஞ்ச நாள் குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஜாக்கபின் கண்ட்ரோலில் எல்லா அடல்ட் மேலுக்கும் வந்து ஓட்டு போடுற ரைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெப்போலியன் கோட் வென் பேக் டு லிமிட்டட் சஃப்ரேஜ் ரிடியூஸ் டு உமன் டு ஸ்டேட்டஸ் ஆஃப் மைனர். நெப்போலியன் கோட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பழையபடி என்ன ஆகி போச்சு, அந்த 25 வயசுக்கு மேலே ப்ராப்பர்ட்டி ஓனிங் மேலுக்கு மட்டும்தான் ஓட்டிங், உமன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் கிடையாது. உமன்ஸ் ஃபுல்லாக எதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, மைனர் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டாங்க. உமன்ஸ் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்கணும், ஒன்று அப்பாவோட கண்ட்ரோல்லையோ இல்லை ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. த்ரூஅவுட் 19th and early 18th century, women and non-propertied men organized the opposition movement demanding the equal political rights. அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து உமன்ஸ் வந்து சொத்து இல்லாத ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்ட்டு மூமெண்ட்ஸ் நிறைய இயக்கங்கள் கொண்டு வந்து போராடுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தாங்க அப்படின்ட்டு. ஓகே, இன் எக்கனாமிக் ஸ்பியர், ஓகே, லிபரலிசம் என்ன பண்ண எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மணி ரிலேட்டடாக. இன் லிபரலிசம் ஸ்டூட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட். ஓகே, இண்டிவிஜுவல் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டில் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட். ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஒரு குட்ஸை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, இல்லை ரா மெட்டீரியல்ஸை கொண்டு போகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுல்லாமே என்ன பண்ணுறாங்க, விதிவிலக்கு தடை செய்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த 19th century அந்த மிடில் கிளாஸோட பயங்கரமான டிமாண்டாக இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜன் அதோட ஃபஸ்ட்டு ஹாஃப் 19th century ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போது நெப்போலியனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனோட 39 ஸ்டேட் கான்ஃபெடரேஷன்லேயும் வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதுக்குன்னு ஓன் கரன்சி, வெயிட்டு, மெஷர்ஸ் இதெல்லாமே கொண்டு வராங்க. ஓகே, அப்புறம் மெர்ச்சன்ட் ட்ராவலிங். ஓகே, ஒவ்வொரு 39 கான்ஸ்டியூன்ஸுக்கும் தனித்தனியாக என்ன இருக்குது, ஓன் கரன்சி இருக்குது, வெயிட் இருக்குது. அப்போது மெர்ச்சன்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. எங்கேருந்து 1833 ஹம்பர்க் டு நியூம்பர்க் வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அவர் குட்ஸை செல் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணால் அதில் 11 கஸ்டம் பேரியர்ஸ், அதாவது டோல்கேட் மாதிரி இருக்குது. அதில் வந்து அவர் என்ன பண்ண வேண்டிய கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து 5% வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 5% வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி டியூட்டிஸ் ஆர் ஆஃபன் லீவ்ட் அக்கார்டிங் டு த வெயிட். அவர் எந்த வெயிட்டு கொண்டு போகிறாரு, எவ்வளோ அளவு கொண்டு போகிறாரு, எந்த அளவு குட்ஸு கொண்டு போகிறாரை பொறுத்து அந்த சார்ஜஸ் வந்து பே பண்ணுறாங்க. அது ரீஜன்ஸ் ஹேஸ் ஓன் சிஸ்டம் அண்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். ஒவ்வொரு ரீஜன்ஸ்க்கும் வந்து தனி வெயிட்டு மெஷர்ஸ் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது. இந்த மெஷர் ஆஃப் கிளாத் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஏ அப்படிங்கிறது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கிளாத். ஈச் ரீஜன் ஷுட் ஃபார் டிஃப்ரெண்ட் லென்த். ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு லென்த்து கணக்கு வச்சுருக்காங்க. அப்போ டெக்ஸ்டைல் மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், ஃபேங்க்ரெட் உட் கெட் யூ 54.7 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத். மெசானியில் வந்து 55.1 சென்டிமீட்டருங்கிறாங்க. நியூன்பர்க்கில் வந்து 65.6 சென்டிமீட்டருங்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி லென்த் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா பெரிய அப்டக்கிள்ஸ், தடை யாருக்குன்னா எக்கனாமிக் சேஞ்சஸ், க்ரோத்து. அந்த கமர்ஷியல் கிளாஸ் வந்து அவங்களோட பொருளை வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு அவங்களோட க்ரோத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு தடையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஆர்கியூட் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி அலோவிங் த அன்ஹிண்டட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பீப்புள் கேபிட்டல். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான கரன்சி, ஒரே மாதிரியான அந்த மெஷர்மெண்ட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் குட்ஸு பீப்புள் கேபிட்டல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1834 கஸ்டம்ஸ் யூனியன், அதான் வந்து ஜோவேரியன்னு சொல்கிறாங்க. அது யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா புர்ஷியாவில் உள்ளவங்க ஃபார்ம் த இன்ஸ்டியூட் ஆஃப் புர்ஷியாங்கிற கண்ட்ரியில் உள்ளவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாயின்ட் பை அதுக்கப்புறம் அதில் யார் நிறைய ஜெர்மன் ஸ்டேட் வந்து ஜாயின்ட் ஆகிட்டு. அந்த யூனியன் என்ன பண்ணுதுன்னா டேரிஃப் பேரியர், ஓகே, இந்த மாதிரி டோல்கேட் பேரியரு, கரன்சி, ஓகே, 30 டைப் ஆஃப் கரன்சியை வந்து வெறும் 2 டைப்ஸ்க்கு மாற்றுறாங்க. ரெடியூஸ் நம்பர் ஆஃப் கரன்சி ஃப்ரம் 30 to 2. the creation of network of railways further stimulate the mobility. அவங்க ரயில்வே பார்த்து நெட்வொர்க் வந்து கொண்டு வராங்க. அதனால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஒரு பொருளை வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும்.
அது மூலமாக என்ன பண்ணுது, நேஷ்னல் வந்து யூனிஃபைட் ஆகுது. நேஷ்னல் யூனிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The wave of economic nationalism strengthened wider nationalist sentiment growing at the. அப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு யூனிட்டி வர்றதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்கனாமிக்கலாகவும் ஒரு யூனிட்டி வந்து என்ன ஆகுது, அந்த மக்களுக்கு மத்தியில், அந்த ட்ரேடர்ஸ் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதோட.